உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கு எங்களுடைய யூடியூப் காணொலியூடாக நாங்கள் கதைக்க போகிற விஷயம் உலகளாவிய ரீதியில் சமூக வலைத்தளங்களை புரட்டி போட்டிருக்கிற ஒரு நியூஸ். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எப்ஸ்டீன் ஃபைல்னு சொல்லப்படுற விஷயங்கள். இந்த எப்ஸ்டீன் ஃபைல் ஊடாக ஏராளமான பிரபலங்கள், செல்வந்தர்கள் என்று சொல்லி அந்த இடத்துல மிக பாப்புலரான ஆட்கள் எல்லாம் அந்த எப்ஸ்டீன் ஃபைலில் இடம் பிடிச்சிருக்காங்க. இப்போ சமூக வலைத்தளங்களில் அது பேசுபொருளாக மாறி இருக்குது. பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் சில தலைவர்களுக்கு எதிராக எல்லாம் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இதையே பயன்படுத்தி பல்வேறு தலைவர்களுடைய பெயர்கள் எல்லாம் டேமேஜ் பண்ணப்பட்டு கொண்டு வரது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. சில பேர் பொதுவாக இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னென்னு சொன்னால், இதான் இப்போ ட்ரெண்டிங்காக போய் கொண்டிருக்கிற நியூஸ்ன்னு ஆனால் அப்படி இருந்தும் தெரியாத ஆட்களுக்கு சும்மா ஷோட்டாக சொல்லிக் கொள்கிறேன். எப்ஸ்டீன் ஃபைல்ன்றது அமெரிக்காவில் ஒரு சிறிய தீவுக்குள்ளே பெண்களை, சிறுமிகளை கடத்தி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கி அதை பெரிய பெரிய தலைவர்களை அழைச்சி அவர்கள்ட்ட பணங்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் மூலமாக அந்த சிறுமிகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது. அந்த விஷயம் தெரிய 2019 குறித்த நபர் தற்கொலை செய்திருந்தார் ஜெயிலுக்குள்ளே. அந்த தீவுக்குள்ளே யார் போனது என்ற விஷயங்கள்லாம் இப்போ ஃபைலாக வெளியாகிருக்குது. இதுதான் இப்போ கடும் சர்ச்சையை கிளப்பியிருக்குது உலகளாவிய ரீதியில். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த தீவுக்கு சிறுமிகள் கிட்டத்தட்ட 8 வயது, 10 வயது, 12 வயது அப்படியான சிறுமிகள் எல்லாமே அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படியான நிகழ்வுகள் நடந்திருக்குது. வீதிகளில் நிற்கிற சிறுமிகளை, கஷ்டமான பிள்ளைகளை பிடிச்சி உங்களுக்கு காசு தரலாம் வாங்கன்னு சொல்லி அழைச்சின்னு போன செயற்பாடுகள். அமெரிக்கான்றது மட்டும் இல்லாமல் உலகளாவிய ரீதியிலிருந்து சிறுவர்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த தீவுக்கு கொண்டு செல்லப்படுறதுக்காக. இது ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது. இது சம்பந்தமான விஷயம் தெரியணும்னு சொன்னால், எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தமிழ் என்று சொல்லி அடியுங்கோ. ஆர்டிஆர் யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்கள் வந்திருக்கும். குறிப்பாக நீங்கள் இந்த மாயன் ஸ்டுடியோ, தமிழ் பொக்கிஷம், இந்த இந்தியன் சேனல்களில் இந்த விஷயங்களை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கொள்ளலாம். இதனுடைய முழு விவரங்களை நான் இதில் இலங்கை சம்பந்தமான ஒரு விஷயம் வந்திருக்கு. அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் இருந்தும் அந்த தீவுக்கு சிறுமிகள் கடத்தி செல்லப்பட்டிருக்கிறார்களான்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் பல்வேறு குரல்கள் எழுப்பி கொண்டு வரதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னு சொன்னால், விடுதலை போராட்டம் அதாவது விடுதலை புலிகள் மற்றும் இராணுவத்துக்கு இடையிலான போர் 2009 முடிவுற்றிருந்தது. இதுக்கு பிறகு பல்வேறுபட்ட சிறுவர்கள், சிறுமிகள் எல்லாம் கடத்தப்பட்டிருந்தாங்க. அப்போ இதை ஒரு அரசியல் கடத்தல்கள், அதாவது ஒருவரை பயமுறுத்துறதுக்காக அவருடைய பிள்ளைகள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்படுறார்கள். இது ஒரு அரசியல் ரீதியாகத்தான் நடக்குதுன்னு சொல்லி அப்போதைய ஆட்சியை விமர்சித்த பல்வேறுபட்ட செயற்பாடுகள் இருந்தது. நாங்களும் இந்த வெள்ள வேன் கலாச்சாரம், அரசியல் ரீதியாக இருக்கிற யாரோ தான் இதை செய்கிறாங்கள் என்றெல்லாம் சொல்லி நாங்கள் மிகுந்த ரீதியாக பயந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த விஷயம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியாகினதால் ஆனால் இப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைல் சம்பந்தமான விஷயம் வெளியாகி இருக்கிறதால இது இப்பொழுது அரசியல் ரீதியான கடத்தல்களாக அந்த காலத்தில் இல்லாமல் இது ஒரு எப்ஸ்டீன் ஃபைல், அந்த குற்றங்களோட தொடர்புடைய ஆக்களும் கடத்தி சென்றிருக்காங்களோன்னு சொல்லி பல்வேறு கோணங்களில் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேசிய மறுமலர்ச்சி இயக்கத்தினுடைய சட்டத்தரணி உமாகரன் இராசையான்னு சொல்லப்படுறவர் யாழ்ப்பாண மையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். அந்த தகவலில் பார்த்தீங்கன்னு சொன்னால், குறிப்பாக இப்போ அந்த 2009 சிறுமிகள், சிறுவர்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள். அது அரசியல் ரீதியாகத்தான் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரே ஒரு கோணத்தில் மட்டும்தான் விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆனால் பல்வேறு பிள்ளைகள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சம்பந்தமான தகவல்கள் இன்னும் வெளியாகல. தனியாக அரசியல் ரீதியான கடத்தல்கள் இல்லாமல் இந்த பாலியல் சுரண்டல்கள் ரீதியாக அல்லது மனித உரிமை மீறல்கள் சம்பந்தமான இப்படியான ரீதியாகவும் இதை விசாரணை நடத்தணும். விசாரணை நடத்தி தெளிவான ஒரு தகவலை வழங்கணும். அது மட்டும் இல்லாமல் இலங்கையிலிருந்து இந்த சிறுவர்கள் உண்மைக்குமே அரசியல் ரீதியாக கடத்தப்படாமல் ஏன் இந்த எப்ஸ்டீன் ஃபைல் ரீதியாக கடத்தப்பட்டிருக்க மாட்டார்கள்னு சொல்லி இப்போ இருக்கிற அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொள்ளணும். அது அவர்களுக்குரிய கட்டுப்பாடாக இருக்குது, கடமைப்பாடாக இருக்குது. அவர்கள் நிச்சயமாக அதை செய்யணும் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் மேலும் தெரிவிக்க சொல்லியிருந்தார், நாங்கள் இது சம்பந்தமான கடிதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதிக்கு வழங்கியிருக்கிறோம், எதிர்க்கட்சி தலைவருக்கு வழங்கியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜேவிபி அரசாங்கத்தினுடைய பொதுச் செயலாளருக்கும் கடிதத்தை வழங்க போகிறோம். இது சம்பந்தமாக இவ்வளவு காலம் அரசியல் ரீதியாக கடத்தப்பட்டவர்கள், அரசியல் ரீதியாகத்தான் இவர்கள் கடத்தப்பட்டவர்கள் இல்லாமல் இப்படி எப்ஸ்டீன் ஃபைல் ஊடாகவோ அல்லது மனித ஆட்கடத்தல் ஊடாகவோ இந்த சிறுவர்கள் கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் ஆய்வு செய்யணும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக நாங்களும் சொல்ல வர விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த எப்ஸ்டீன் ஃபைலை பார்க்க மிக ஒரு கவலையான ஒரு விஷயமா இருக்குது. தரம் 10ல் படிக்கிற பிள்ளை, 3ல் படிக்கிற பிள்ளைன்னு சொல்லி ஏராளமான பிள்ளைகளை சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கியிருக்காங்க. அவர்களை
கொலை செய்திருக்காங்க, சித்திரவதை செய்திருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்க வந்து மிகுந்த ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது. எப்ஸ்டீன் ஃபைல் தொடர்பான மேலதிக தகவல்கள் வேணும்னு சொன்னால் எங்களுடைய சேனலில் வந்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக வந்து இது தொடர்பான முழு தகவல்களையும் திரட்டி கொண்டு உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அது எங்களுக்கு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.